greatest common divisor. இந்த ஐடியாலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாம். The addition of 7 distinct positive integers is 1740. ஸோ நமக்கு ஒரு 7 distinct positive integers இருக்கு. அதோடைய சம் தான் வந்துட்டு 1740 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதே போல் டிஸ்டிங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். எந்த ரெண்டு நம்பர்ஸுமே சேம் கிடையாது. What is the largest possible greatest common divisor of these 7 distinct positive integers? இந்த நம்பர்ஸுடைய ஹையஸ்ட் பாசிபிள் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது GCD அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ அந்த 7 நம்பர்ஸுடைய HCF, அதுவும் மேக்ஸிமம் பாசிபிள் HCF என்ன அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். இப்போ இந்த 7 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 7 நம்பர்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு HCFன்றது இருக்கும். அந்த HCF நம்ம H அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். HCF is H. அப்போ அதை நான் 7 நம்பர்ஸ் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, அந்த நம்பர்ஸை HA1, HA2, HA3, HA4, HA5, HA6, HA7 அப்படின்னு சொல்லி நம்ம 7 நம்பர்ஸை எடுத்துப்போம். இதோடைய அடிஷன் தான் 1740. ஏன் நம்ம எல்லாத்தையும் இப்படி HH அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம்? ரொம்ப சிம்பிள். நம்ம நம்பர்ஸுடைய HCF ஹெச்சாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த ஒரு நம்பருக்குள்ளேயும் அந்த HCF இருந்து தான் தீரணும். அதனால தான் எல்லாத்தையுமே ஒரு ஹெச்சோடைய மல்டிபிளாக நம்ம எழுதிட்டே வரோம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு 1740. இதை நம்ம எப்படி எழுதலாம்? அந்த ஹெச்ன்றதை இப்போது நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா உள்ள H இன்ட்டு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் A4 ப்ளஸ் A5 ப்ளஸ் A6 ப்ளஸ் A7 இஸ் ஈக்குவல் டு 1740 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அந்த ஹெச்சோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கான கொஸ்டின். இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போம். இந்த ஹெச்சோடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் நமக்கு வேணும். எப்போ இந்த ஹெச்ன்றது மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹெச் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னாலே இன்டைரக்டாக இந்த A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 அப் டு A7 இருக்கு இல்லையா, இந்த சம் இதோடைய வேல்யூ மினிமமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் இதையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர்ன்றது 1740 அப்படிங்கிறது இருக்கணும் போது இது மேக்ஸிமமாக இருக்கணும்னா இது இருக்கிறதுலே மினிமமாக இருக்கணும். சரி, அப்போது இது மேக்ஸிமமாகவும் இது மினிமமாகவும் எப்படி இருக்கலாம், அந்த வேல்யூஸ் என்னவாக இருக்கலான்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த 1740 இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. 1740. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே சின்ன ப்ரைம் நம்பரான 2 டேபிள்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2, ஸோ 2 இது வந்து ஒரு 870 டைம்ஸ் வரும். மறுபடியும் இப்போ 5 டேபிள்ஸில் பண்ணுவோம். அப்போ 5 டேபிள்ஸ்னால் நமக்கு 174 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2 டேபிள்ஸில் 87 டைம்ஸ் வரும். திரும்ப 2 டேபிள்ஸில் பண்ண முடியாது. 3 டேபிள்ஸில் 87 நம்ம 3 டேபிள்ஸில் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 டேபிள்ஸில் 29 டைம்ஸ். ஸோ இதான் 1740 நம்ம பிரேக் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 29 இதான் நமக்கு கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போது இதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக தான் இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்க முடியும். இதில் ஹெச்சோடைய வேல்யூ அதிகபட்சம் என்னவாக இருக்கலாம், மேக்ஸிமம் என்னவாக இருக்கலான்றதான் கொஸ்டின். இப்போ நம்ம கடைசி கன்க்ளூஷனை பார்ப்போம். இது மேக்ஸிமமாக இருக்கணும்னா இது இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது இருக்கிறதுலே மினிமமாக இருக்கணும்னா அதுக்கான பாசிபிலிட்டி மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கலான்றதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். இது எல்லாமே டிஸ்டிங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற A1, A2, A3 இந்த நம்பர்ஸும் நிச்சயமாக டிஸ்டிங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் இருக்கும். சரி, இப்போது டிஸ்டிங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு லீஸ்ட் வேல்யூ என்ன வருதுன்னு பற்றி அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 7 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு யோசிச்சோம்னா அது ரொம்ப சிம்பிளாகவே சொல்லலாம். இருக்கிறதுலே லீஸ்டான 7 பாசிபிள் நம்பர்ஸை எடுத்துப்போம். அப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 1 2 3 4 5 6 7. இந்த 7 நம்பர்ஸ்லாம் இருக்கிறதுலே லீஸ்ட் பாசிட்டிவ் 7 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் பண்ணி பார்க்கும்போது 28ன்றது கிடைக்கும். அப்போது நிச்சயமாக இந்த எக்ஸ்பிரஷனோடைய வேல்யூ 28ஆவோ இல்லை அதை விட பெருசாகவோ தான் இருக்கணும். சரி, இந்த நம்பர்ஸை வச்சு 28 வர வைக்க முடியுமா? அதாவது நம்ம நம்பருக்குள்ளே 28ன்ற ஃபேக்டர் இருக்குமான்றதை பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். 28ன்றது இருக்காது. ஏன்னா 28 வேணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 தேவை. நம்மக்கிட்ட 2 இன்ட்டு 2 இருக்குது, பட் 7 இல்லை. அப்படின்னும் போதே 28 நம்ம இங்கே கொண்டு வர முடியாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். சரி, 28க்கு அடுத்த சின்ன வேல்யூ 29. இப்போ 29 இருக்கான்னு பார்ப்போம்.
எஸ் பார்க்கும்போதே இருக்குது 29ன்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இந்த நம்பர்ஸ்குள்ளவே இருக்குது. அப்படி பார்த்தா இந்த A1 + A2 + A3 அப் டு A7 இருக்கு இல்லையா, இதோடைய வேல்யூ தான் நம்ம 29 எடுத்துக்கலாம். இப்போ நான் 29 எடுத்துக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஹெச்சை கொடுத்துரும். அப்போ ஹெச்சோடைய வேல்யூ என்னவா இருக்கும், மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதாவது இந்த 2 × 5 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணிப்போம். நமக்கு என்ன கிடைக்கும், 60. ஸோ அப்போ அந்த ஹெச்சோடைய வேல்யூ 60. அது மட்டும் இல்லை, அந்த ஹெச்சோடைய மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூன்றது 60 தான். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறதுல மினிமம் பாசிபிள் வேல்யூவை இதுக்கு கொடுத்துட்டோம். அப்போ ஹெச்சுக்கு போய் சேர வேண்டியது கண்டிப்பாக மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸருடைய மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ அப்படிங்கிறது 60 அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 60.